மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்மகிட்ட நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் லாங் டச், ஒரு 12 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு படிச்சு. இப்போ நீங்கள் எடுங்கன்னா எப்படி சார் ரிவைஸ் பண்ணுறது, எனக்கு புரியல, ஒன்றுமே மறந்து போயிருக்கலாம் அப்படின்றாங்க. வருத்தப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். இந்த இப்போ ரியல், காம்ப்ளெக்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, ஃபோரியர், இன்டெக்ரல் கால்குலஸ், மெக்கானிக்ஸ், அல்ஜிப்ரா, ஓஆர், இதெல்லாம் வேறு லெவல் வீடியோ நம்மகிட்ட இருக்குங்க பிளேலிஸ்ட்டு. அப்படி பார்த்த உடனே நீங்கள் என்ன திருப்பி புக்கை எடுத்து நீங்கள் படிக்க ரிசர்ச் பக்கமே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அடிக்கடினா அடிச்சு வச்சுருப்பேன். பார்க்குறவங்கலாம் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு அப்படியே அசந்து போய் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். கமெண்ட்டை யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள் தயவுசெய்து. வாட்ஸ்அப்புக்கு வந்துடாதீங்க. யூடியூப் கமெண்ட்லேயே சொன்னால் பெரிய உதவியாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல். சின்ன சின்ன விஷயம் தான் நிறைய சொல்லுவேன், கவனிச்சிட்டே பாருங்கள். நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா தியரியோட லிங்க் பண்ணி எப்படி சொல்யூஷனை பிடிக்கிறது அதை நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வீடியோவில். இந்த ரியலு, காம்ப்ளெக்ஸு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வீடியோலாம் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ராபபிலிட்டி சூப்பராக இருக்கும், ஃபோரியர் இருக்கும், அல்ஜிப்ரா, ஓஆர்லாம் வேறு லெவலில் அடிச்சு வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், அந்த அளவுக்கு ஒர்த்தான வீடியோ. இந்த எல்லா வீடியோ லிங்க்கும் யூனிட் வைஸ் ப்ளேலிஸ்ட்டு அனுப்புறதா அப்படின்னு அனுப்புகிறேன். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மொத்த லிங்க்கையும் அனுப்பி விட்டுறேன். ஓகே. அப்புறம் இந்த 6000 எம்சிக்யூஸ் பார்த்துருங்க. நீங்கள் என்ன தான் பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த 6000 கொஸ்டின் என்ன தான் கொடுத்துருக்காங்க பார்த்துருமே அப்படின்னு வாங்கி ஒரு தடவை புரட்டி பார்த்துருங்க. வெறும் 1500 ருபீஸ்க்கு இந்த காம்ப்ளெக்ஸு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, ஃபோரியர், இன்டெக்ரல் கால்குலஸ், மெக்கானிக்ஸ் இப்போ டிக் பண்ணியிருக்கேன்ல, இந்த டாபிக்ஸ் மட்டும் 10 யூனிட்ஸ் முக்கியமான ப்ராப்ளம் வீடியோ போட்டேன் இல்லையா, 10 புக்லெட்டு 1500 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கே இறங்கும். இது தயவுசெய்து வாங்கி இதில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹேண்ட் ரிட்டன் காப்பி என்ன பண்ணியிருக்கேன்னு வாங்கி ஒரு தடவை அப்படி புரட்டி பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இன்டெக்ரல் கால்குலஸ் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். f(x) = integral 0 to x t cos t dt எனில் df/dt = what? இந்த நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்கு, ஃபங்க்ஷன் எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். இங்கே எஃப் கொடுத்துருக்கிறது இதுதான். f(x) = integral 0 to x t cos t dt இதுதான் எஃப். இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும், ரெண்டு பக்கமும் பண்ணணும் இல்லையா. அப்போது df/, இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் அப்படி விட்டால் பரவாயில்ல, df/dx, எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் df / dx = d/dx ஆஃப் இந்த மொத்த integral 0 to x t cos t dt. இந்த டெரிவேட்டிவும் இந்த இன்டெக்ரலும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ் இல்லையா, அப்படியே வேனிஷ் ஆகிடும், கட் ஆகிடும். லிமிட்டு கொடுத்து எழுதிடணும். அப்போ எழுதினோம்னா என்ன ஆகும்னா, இங்கே டீக்கு எக்ஸ் கொடுத்துருங்க, எக்ஸு காஸ் எக்ஸு, இந்த df/dx அப்படியே இறக்கிடுங்க. df/dx = எக்ஸு காஸ் எக்ஸு. இந்த டியும் இன்டெக்ரலும் வேனிஷ் ஆகிடுது, அவ்வளோதான், கட் ஆகிடுது. லிமிட் கொடுத்து எழுதிடுங்க. ஓகே. அப்போ இங்கே எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி. ரைட். நல்லா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இமீடியட்டாக எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே டைப் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. வாய்ஸ் நோட் கொடுத்துட்றேன். நிறைய பேர் இப்போ டவுட்ஸ் கேட்க மற்ற வேலைகளே பாதிக்கப்படுது. அந்த அளவுக்கு டவுட்ஸ் கேட்குறாங்க. பரவாயில்ல, இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவலைன்னா அப்படி என்ன பெரிய உதவி அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே இறங்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன மாதிரியான டவுட்லாம் கேட்குறாங்க, விதவிதமான சந்தேகங்கள் கேட்குறாங்க. நான் கேட்கும்போது என்ன இது இப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்ற உணர்வு வரும் தான். பட் இப்படி வர்றதும் நியாயம் தானே, தப்பு இல்லையே. சந்தேகங்கள் எப்படி வேணாலும் வரலாம் இல்லையா. சரி, கேட்குறது நல்லது தான். எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் நோட்டாகவே கொடுப்பேன். கொடுக்கும்போது உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் தயவுசெய்து ஃபோன் பண்ணிடுங்க. அப்படியும் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுறேன். சரியா, ஒரு 2 மினிட்ஸ் தான் வீடியோ, டக்குன்னு எழுதி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் வீடியோ பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம். ரைட். தயவுசெய்து உங்களுடைய ஆதரவை, உங்களுடைய சப்போர்ட்டை யூடியூப்பில் காட்டுங்க. ஏன்னா வீடியோ நல்லா இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொன்னாதான் யூடியூப் பார்க்குறவங்க கமெண்ட் வச்சு அடுத்து உள்ளே பார்ப்பாங்க, லைக்ஸ் பார்ப்பாங்க. லைக்ஸ் பார்த்துட்டு வியூஸ் பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாங்க இப்போலாம் இல்லையா. ஒன்ஸ் உள்ளே போயிட்டாங்கன்னா வெளியே வரவே மனசு இருக்காது. ஏன்னா உள்ளே அடின்னு அந்தளவுக்கு அடிச்சு வச்சுருப்பேன், நல்லா புரியும். ரைட். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சார் நான் 3 மணி நேரம் தேர்வு எழுத போகிறேன், 3 மணி நேரத்தில் ஒரே ஒரு வினாவுக்கு கூட நான் தவறாக பதில் சொல்ல மாட்டேன், 3 மணி நேரத்தையும் சரியாக விடையளிக்க மட்டுமே பயன்படுத்துவேன். அந்த மனநிலைக்கு நீங்கள் தேர்வு போகணும். சும்மா நான் 3 மணி நேரமும் ட்ரை பண்ணேன், தப்பாக போட்டு தப்பாகவே ஷேர் பண்ணிவிட்டு எழுந்து வந்துட்டேன் அப்படின்னா தவறு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கையை வச்சுட்டா தப்பே ஆகக்கூடாது. 99.9% தப்பே ஆகக்கூடாது. போட்டேன் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அந்த நிலைக்கு நீங்கள் செதுக்கப்பட வேண்டும். ரைட். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு
இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எங்களுக்கு இருக்கிறதே தெரியாது சார், மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நிச்சயமாக இன்னும் தள்ளி போகும். ஏன்னா எலெக்ஷன்லாம் வந்துடுச்சு. நீங்கள் வேறு லெவலில் சப்ஜெக்ட் டெஸ்ட்டோட போக போகிறீங்க. நான் ஷூரிட்டி தரேன். வேறு லெவலில் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருவேன். பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த குட்டி குட்டி விஷயந்தான் உங்களுக்கு அங்கே போய் அப்படியே அப்ளை பண்ணி இது தெரியுதான்னு உங்களை செக் பண்ணுறதுக்கு தான் வினா வடிவமைப்பே. வினா வடிவமைப்புனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கேள்வி கேட்போம் பதில் சொல்லுங்கன்னு இல்லை. உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ண கேட்கப்பட்ட கேள்வி. ரைட்? அந்த நாலேஜபிள் உள்ள பர்சன் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை. அப்போ தான் நல்ல சமுதாயத்தை பில்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் தேர்வு நடத்தப்படுகிறது. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம். இப்போ இன்டெக்ரல் கால்குலஸ் நான் டிக் பண்ணியிருந்தேன் இல்லையா, 1500 rupeesக்கு 10 booklets. அதில் இன்டெக்ரல் கால்குலஸும் அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? அதில் என்னென்ன இருக்கும்? 4 year இருக்கும். 4 year வேறு லெவலில் இருக்கும். 4 year சூப்பராக இருக்குது சார் அப்படின்னாங்க. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன நீங்கள் ஒரு கேள்வி கூட ஆன்சர் பண்ணாமல் என்னை தடுக்கவே முடியாது. நீங்கள் நான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு தெம்பாக பதில் சொன்னாங்க. ப்ராபபிலிட்டி சூப்பராக இருக்கும். ப்ராபபிலிட்டிக்கு ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டி என்ன அழகாக நடத்துனீங்க, சூப்பராக இருக்குன்ட்டு. இத்தனையும் அவங்க வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க. ரொம்ப லாங் டச்சு, சப்ஜெக்ட் டச்சு இல்லை, பட் இப்போ புரியுது, வேறு லெவலில் புரியுதுன்றாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்புவோம், மெக்கானிக்ஸ் அனுப்புவோம். ப்ராபபிலிட்டி போட்டால் மெக்கானிக்ஸு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் அனுப்புவோம். காம்ப்ளெக்ஸு கொஞ்சம் தாங்க அனுப்புவேன். அதில் வேறு லெவல் டிஸ்கஷன் இருக்கும் காம்ப்ளெக்ஸில். ஸோ 1, 2, 3, 4, 5 இன்டெக்ரல் கால்குலஸும் இதோட ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 புக்கு வரும். உங்களுக்கு வந்து சேஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போகிற புக்ஸ் இது. வாங்கி அவசியம் படிங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இதை கொடுத்துட்டு எனில் f(1) என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் அதுக்குள்ளே 1 சப்ஸ்டியூட் பண்ணி f1 கண்டுபிடிச்சிடலாம். ஃபங்க்ஷனே தெரியல, ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 0 to x f of t dt equal to x plus integral x to 1 t f of t dt. இதுதான் given, ரைட்? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே உள்ளே இருக்கிற இன்டெகிரேஷன்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். இன்டெகிரேஷனை ரிமூவ் பண்ணுற ஆள் யாருன்னா டெரிவேட்டிவ். இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் பண்ணுறேன். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி இன்டெக்ரல் 0 to x f of t dt equal to d by dx of x plus d by dx of integral x to 1 t f of t dt. ஓகே, இவ்வளோதான் கொடுத்த கொஷின். இது அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு டேர்மையும் நான் வகைப்படுத்துகிறேன். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகும், இந்த டி பை டிஎக்ஸும் இந்த இன்டெக்ரலும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் வேனிஷ் ஆகிடும். இந்த எக்ஸை உள்ளே கொடுத்துடணும், அவ்வளோதான். அப்போ இது ரெண்டு கட் ஆகிடுச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே விடை. லிமிட்டு கொடுத்துடணும், ரைட்? இங்கே எக்ஸையே எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது 1 ஆகிடும். டீயை பொறுத்து வகைப்படுத்தினா 1 ஆகிடும் இல்லையா? அப்போ எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஏன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நடக்குதுங்க. ஓகே, ப்ளஸ் இப்போ இங்கே என்ன செய்கிறோம், இந்த டி எஃப் ஆஃப் டிக்கு எக்ஸை கொடுத்துடணும் இல்லையா? ஆனால் இது லோவர் லிமிட்டாக இருக்குது. அப்பர் லிமிட்டாக இருந்தால் அப்படி டேரெக்டாக கொடுத்துருது. லோவர் லிமிட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் கொடுக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்குமா, அந்த கான்ஸ்டன்ட்டோட டெரிவேட்டிவ் 0 ஆகிடும். ஸோ 0 மைனஸ் போட்டு லோவர் லிமிட் கொடுக்குறோம். லோவர் லிமிட் அப்படி ஒன்றும் இல்லைங்க, இந்த டியும் இந்த இன்டெக்ரலும் வேனிஷ் ஆகிடுங்க. லிமிட் கொடுத்தும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் கான்ஸ்டன்ட் வரும், அதோட டெரிவேட்டிவ் 0, கான்ஸ்டன்ட்டோட டெரிவேட்டிவ் 0. ஏன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த 1 கொடுக்கும்போது கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அடுத்து இந்த எக்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகுனா எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ், இவ்வளோதான், ரைட்? ஒன்றும் இல்லை, இந்த டி பை டிஎக்ஸும் இன்டெக்ரலும் வேனிஷ் ஆகிட்டு கட் ஆகிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். எஃப் ஆஃப் டி தானே சார்னா நம்ம லிமிட் கொடுத்துட்றோம். இங்கே ரன்னிங் வேரியபிள் எக்ஸ், அதை மறந்துடாதீங்க. அதனால் அந்த எக்ஸுக்கு மாற்றிடுறோம், லிமிட் கொடுத்து எழுதிடும். இங்கே 1 ஆகிடும். இங்கே இன்டெக்ரலும் டியும் வேனிஷ் ஆகிட்டு இதானே வரும். ஏன் மைனஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் இது இந்த சப்போஸ் இந்த எக்ஸ் மேலே இருந்திருந்தால் டேரெக்டாக அப்படியே போட்டிருக்கலாம். பட் இங்கே வந்து எக்ஸ் வந்து லோவர் லிமிட்டாக இருக்குது. முதல்ல நம்ம அப்பர் லிமிட்டை தான் கொடுப்போம். கொடுத்தா 1 எஃப் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட், அதோட டெரிவேட்டிவ் வந்து 0 ஆகிடும். அடுத்து லோவர் லிமிட் கொடுக்கும்போது அப்படியே எக்ஸ் கொடுத்துட்றோம் உள்ள, அவ்வளோதான். ஓகே, இன்டெக்ரலும் டியும் வேனிஷ் ஆகிடுது.
ரைட். ஸோ எக்ஸு வந்து லோவர் லிமிட் ஆனதுனால தான் இந்த மைனஸு மெயினாக, அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 0 மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸு. ஸோ மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக வெளியே எடுத்துருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் காமனாக எடுத்துகிட்டா உள்ள 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த 1 ப்ளஸ் எக்ஸு 1/, கீழே எங்கே கொண்டு வந்துடும், 1/1 ப்ளஸ் எக்ஸ். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ சொல்லுங்கள் எஃப் ஆஃப் 1 என்ன, இங்கே 1 போடுங்க உள்ள. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/1 ப்ளஸ் 1. 1 ப்ளஸ் 1 2. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1/2. ரைட், அவ்வளோதாங்க. இப்போ 1/2 எங்கே இருப்பாங்க, ஆப்ஷன் ஏ. ரைட், ரொம்ப எளிமையானது. நீங்கள் சில இன்டகிரேஷன்லாம் பார்த்துட்டு அப்பா சாமி என்ன தெரியல தலை சுற்றுது அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 6000 கொஷின் எம்சிக்யூஸ் தரேங்க, அதை பார்த்துருங்க. இது ஒரு வாரத்தில் பார்த்துடலாங்க. உங்களுக்கு ஸ்பீடு இருந்தால் ஒரு வாரம் அதிகம் பார்த்துட்டிங்கன்னா நான் யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த புக்லெட்ஸ் விட்டுறாதீங்க சார். இதெல்லாம் வந்து சிம்பிளாக அழகாக வந்து இன்னும் இதெல்லாம் வந்து தேர்வில் வராது சார், யார் சொன்னதுங்க? அதை வச்சு தானுங்க அங்கே வினாத்தாலே இருக்கும். அதனால தான் புரிஞ்சுட்டு படிங்கன்றேன். இந்த வினாவே அப்படியே உள்ளே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இது ஒன்றும் மிஸ் ஆகாமல். ட்விஸ்ட் பண்ணோம். மேத்தமெட்டிக்ஸோட பியூட்டி என்னென்னா, ஒரு வினா இருக்குன்னா அதை கொஞ்சம் நாங்கள் மாற்றியும் அங்கே கேட்போம். கேட்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரீ நாலேஜ் இருந்து நீங்கள் அதை அப்படியே ஃபேஸ் பண்ணணும், அப்படியே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் நேற்று நான் வீடியோ கொடுத்துருந்தேன், வீடியோ ப்ளே ஆகலை, ரன் ஆகாமல் இருந்தது. ஸோ இதை மீண்டும் கொடுத்துடலான்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபார்முலா இருக்குது. முதல்ல காமா என் அப்படின்னா காமா இன்டெக்ரலில் காமா என் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e power minus x power n minus 1 dx. ரைட், இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், காமா 1 என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும், காமா 2 என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். சொல்கிறீங்களா? இப்போது காமா n + 1 என்னென்னா n இன்ட்டு காமா n, இதை நீங்கள் நிரூபிக்கணும். இது மூணுத்துக்கும் பதில் சொல்லுங்கள். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ நமக்கு யூஸ் ஆக போகிறது என்ன தெரியுமா, இன்டெக்ரல் 0 to infinity e power minus x power n into dx equal to n factorial. ரைட், அடுத்து இன்டெக்ரல் 0 to infinity e power minus x power n minus 1 into dx equal to n minus 1 factorial. இங்கே இருக்கிறது தான் இங்கே வருது, ஆனால் ஃபேக்டோரியல் போடணும். இங்கே இருக்கிற n minus 1 தான் இங்கே இருக்குது, ஆனால் ஃபேக்டோரியல் போடணும். இந்த ரெண்டு ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. ரைட், ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க. இப்போ கேள்வி எடுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் 0 to infinity e power minus x power n dx equal to 5 factorial கொடுத்துருக்காங்க. இது கிவன், இது வந்து கிவன். சரிங்களா? இப்போது இதுக்கு என்ன ஆக்சுவலாக வேல்யூ, இதுக்கு இதோட வேல்யூ பை திஸ் ரிசல்ட் n factorial. n factorial equal to 5 factorial. ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணிட்டோம்னா n equal to 5. ஸோ n 5ன்னு தெரிஞ்சிச்சு. இதை கொண்டு போய் இப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இன்டெக்ரல் 0 to infinity e power minus x power n minus 1 dx is equal to, இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், n minus 1 factorial. இதானே? இதை பாருங்க, பை இந்த ரெண்டாவது ரிசல்ட். இப்போ இதில் நம்ம போடுறோம், n-க்கு எவ்வளோ, 5. இது இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ 5 minus 1 factorial, 5 minus 1 4 factorial, 4 factorialனா 24. ரைட், இவ்வளோ தாங்க, முடிஞ்சது. இப்போ +2 பப்ளிக்கில் இதை கேட்டிருக்காங்கங்க, ஆப்ஷன் சி. ரைட், நமக்கு இது போர்ஷன் இருக்குது. இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் எடுத்து வச்சுருந்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவசியம் பார்த்துக்குங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் இந்த இப்போ போட்டிருக்கீங்களா சார், இதெல்லாமே எனக்கு அனுப்பிடுவீங்களா? இது பூராமே, இது உள்ளே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுவேன். என்னென்னலாம் நான் போட்டிருக்கணும், இதெல்லாம் இன்டெக்ரல் கால்குலஸ் உங்களுக்கு புக்குன்னு ஒன்று இறங்கும். அதை நீங்கள் பார்க்க பார்க்க மொத்த ப்ராப்பர்ட்டியும் எனக்கு கிளியருங்க அப்படின்னு தோணும். சூப்பராக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே.
நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா இன்டகிரேஷனில். ஸோ அதெல்லாமே வந்து மெட்டீரியலில் வந்துடும் உங்களுக்கு. இந்த 1500க்கு 10 புக்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்டெக்ரல் கால்குலஸு இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்காக தான் அதை நான் கொடுத்துட்ருந்தேன். இன்டெக்ரல் கால்குலஸ் இப்போ வேறு லெவலில் அதில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டென்ட்டு எங்கேயோ போய்கிட்டுருக்கு இன்டெக்ரல் கால்குலஸ். சரிங்க சார், இதுக்கப்புறம் நிறைய இன்னும் இருக்குது யூனிட்ஸ், அதெல்லாம் கொடுக்க மாட்டிங்களா? ஆல்ரெடி கொடுத்துட்டோம், எக்கச்சக்கமாக இருக்கே. பார்க்க உங்களுக்கு அசரம் மெய்சில் இருக்கும். பாருங்கள், அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா 7358591547 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணால் தான் வியூஸ் வந்து மற்றவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அதை வந்து நோட்டிஃபை பண்ணணும். ஸோ உங்கள் ஆதரவை தெரியப்படுத்துங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.